நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை. என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது? ஏன் ஒருத்தன் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதே? ஏன்டா இங்க ஒருத்தன் தேவதாஸ் மாதிரி ஃபீல் பண்ணிருக்கான், நீ என்னமோ ரோமியோமா ரொமான்ஸ் பண்ணிருக்க. நெஞ்சுக்குள் போயிரு மாமலை நேத்து சாப்பிட்டு போட வாழலன்னு. டேய், நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? அவன் ஜெயாவை நினைச்சு 2 நாள் திங்காம இருந்தான், நீ அப்படி திங்காம இருந்தியா? நல்லா 3 பிளேட் பிரியாணியை கட்டுன்னு கட்டினேல, அதுல 2 பிளேட்டை பார்சல் வேற பண்ணிட்டு வந்த. டேய், ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணும் தெரியுமாடா? சத்தியமா உன்ன மாதிரி இருக்க கூடாதுடா. ஷட் அப் பைசே. ஏன்டா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவன் உயிரை கொடுத்துட்டு இருக்கான். தலைவர் நடிச்ச தளபதி பாத்தியா? இல்ல சரத்குமார் நடிச்ச நட்புக்காக பாத்தியா? அட்லீஸ்ட் சசிகுமார் நடிச்ச நாடோடியில பாத்தியாடா? டேய் எல்லா படமும் பார்த்தாச்சுடா. நீ பார்க்கலனா சாயந்தரம் வீட்டுக்கு வா, டிவிடி தரேன். டேய் இது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. டேய் 3 சூப்பர் ஹிட் படம்டா, நல்லா இல்லன்னு சொல்ற? வெறுப்பேத்தாத. இவன் இருக்க கடுப்புல உன்னை அடிச்சே கொல்ல போறான் பாத்துக்க. டேய் சும்மா இருக்கிறவன நீ ஏன்டா சுரிஞ்சு விடுற? ஏன்டா இவன் ஃபீலிங் உனக்கு தெரியாதா? டேய் என்னடா பெரிய வெங்காய ஃபீலிங். 24 மணி நேரமும் குணா கமல் மாதிரி, அபிராமின்னு சொல்ற மாதிரி இவன் ஜெயான்னு சொல்லிக்கிருக்கான். மாப்ள எல்லாத்துக்குமே சாய்ஸ் இருக்குடா. ஏன் எக்ஸாம்ல கூட 5 கேள்விக்கு 3 கேள்வி எழுதுனா போதும் சாய்ஸ் கொடுக்குறாங்கல்ல. முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாடு தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்ன பின்ன லவ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு ஏன்டா? நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அங்க என்ன நமக்கு இட்லி மட்டுமா கிடைக்குது? தோசை பூரி பொங்கல் புரோட்டான்னு சாய்ஸ் கொடுக்கல, அது மட்டுமா? டேய் வாய்முறா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? இவன் லவ் கடைசியில ஒரு இட்லி பொங்கல் ரேஞ்சு கொண்டு வந்துட்ட. இவன் லவ் ஒரு டிவைன் லவ், இட்ஸ் தெய்வீக காதல். கார்த்தி நல்லா பாத்துக்கப்பா, நான் எதுவும் உன்னை கிண்டல் பண்ணல, அவன் தான் கிண்டல் பண்றான். ஏய் உட்காரா, என்னமோ புது மாப்பிள்ள மாதிரி முறுக்கிட்டு போற. ஆமா, அப்புறம் நீ இந்த ஓட்டு ஓட்டுனா முறுக்கிட்டு போவான், பின்ன உனக்கு முறுக்கு வாங்கி கொடுத்துட்டு போவானா? வாடா, என்னமோ உன் பாட்டுக்கும் போற உன் பாட்டுக்கும் வர்ற. ஏண்டா உன்னையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆளே இல்லையாடா? வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம்டா, அதான். ஏண்டா இங்கதானடா ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப வீட்லயும் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நீ இல்லாம அந்த பிள்ளை யாரு மேல மயக்கம் போட்டு விழுகுறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. போறதான் போனேன், அந்த பிள்ளையும் கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்லடா. டேய் இந்த நக்கல்லாம் உன்கிட்டயே வச்சுக்கோடா, என்கிட்ட வேணாம். சரி அப்ப நானே வச்சுக்கிறேன், வேற எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இல்லாதப்ப காலேஜ்ல என்னென்னமோ நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்னடா நடந்தது? மாப்பிள பாதி படத்தை பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு மீதியை பார்க்காம என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்களே, அப்படி கேக்குறான் மாப்பிளவன். ஆமா, அவன் ஏன்டா ஒரு மாதிரி இருக்கான்? ஆமா, இவர் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்தா மட்டும் கவுண்டமணி மாதிரி கலகலன்னு காமெடி பண்ணிடுவாரு. மாப்பிள இவன் இன்னும் அந்த ஜெயாவே நினைச்சிட்டு இருக்கான்டா. படத்துக்கு படம் ஹீரோவே ஹீரோயினை மாத்திக்கிறீங்க, இவன் என்னடானா அந்த ஜெயாவே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான்டா. டேய் லவ் பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? என்னடா மாப்பிள்ள இப்படி பேசிட்ட? டிவைன் லவ், டீச்சர்ஸ் லவ், ஆன்டி லவ், இப்படி எல்லா லவ்வையும் பார்த்தோம்டா நானு. டேம் இட். இதுல இருந்து என்ன தெரியுது? மோச்சம் தேட்டரே இதுன்னு எல்லா படத்தையும் பார்த்திருக்கான்னு தெரியுது. ஆமா, ஜெயா காலேஜ்க்கு வரலையா? அவ எப்படி காலேஜுக்கு வருவா? அந்த சந்திரு போய் தானே அவ செருப்புல ஒட்டின பப்புல்கா மாதிரி கூடயே ஓட்டிட்டு தெரிஞ்சுக்கிருக்கானே. சந்துரு இன்னும் போலியாடா? மாப்பிள அவன் போன தானே இவன் ரூட் கிளியர் ஆகும். மாப்பிள்ள அங்க பாரு. ஓகே ஜெயா, பாய். மச்சான் இருடா, அவனை அடிச்சு மூஞ்சலாம் டேய் உடைக்கிறேன். டேய் அவன் அடிச்சு என்னடா பிரச்சனை? எல்லாத்துக்கும் காரணம் வராப்பார், அவளை சொல்லணும். செய்யறதையும் செஞ்சுட்டு அவ கூட கார்ல வந்து இறங்குறானா? அவளுக்கு என்ன தெனாவிட்டு இருக்கும்? மாப்பிள்ள உன்னை வெறுப்பேத்துறதுக்காகவே இவ இப்படி செய்யறாடா. ஜெயா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா இல்ல வேணும்னு பண்றியா? சந்துரு தான் டிராப் பண்றேன்னு சொன்னான், அதான். ஏமா பிக்கப் பண்றது கார்த்தி, டிராப் பண்றது சந்துருவா? நல்லா இருக்குமா உன் நியாயம்? ஜெயா உன் லவ் இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? இந்த குழந்தைங்கிட்ட இந்த மிட்டாய் வேணுமா அந்த மிட்டாய் வேணுமான்னு கேட்டா ரெண்டுமே வேணும்னு சொல்லும் தெரியுமா? அப்படி இருக்கு. இங்க பாரு ஜெயா, பழைய டயலாக் தான் இருந்தாலும் சொல்றேன், ஒரு உரையில 2 கத்தி இருக்கவே கூடாது. இங்க பாருடா கார்த்தி, ஜெயா உனக்கும் தான். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும். நீங்க 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க. இப்படியே போச்சுன்னா யாரும் பீஸ்ஃபுல்லா இருக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆமா, இன்னையோட உங்க ப்ராப்ளம்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஜெயா நாங்க எல்லாம் இருக்கிறனால கார்த்தி கூச்சப்படுற, நீயும் தான் கூச்சப்படுற, அதனால 2 பேரும் போய் தனியா பேசுங்க. டேய் டேய் டேய், இவன்
ஐயய்ய இதாண்டா அந்த பசங்க கிட்ட பிடிக்காது. பொண்ணுங்க இல்லடா ஃபீல் பண்ணுவாங்க, பொண்ணுங்க கிட்ட வந்தது கோச்சிட்டு போயிருவாங்க. டேய் காத்தாடி போய் அவனை கூட்டு வா. மாப்ள எப்படி அவன் காதை பிடிச்சி தரன்னு கூட்டு வரணும் மட்டும் பார். ஓகே டேய் மாப்ள வாடா விடுறா. வாடா சொன்னா கேளுடா. விடுறான்னு சொல்றேன்ல. சொன்னா கேளுடா. ஆ ஏய் கார்த்திய கூட்டு வாடானா காதுல செல்போனை வச்சுட்டு பேசிட்டு வந்துக்கிருக்க. டேய் அவன்கிட்ட அடியை வாங்கி காதுல குய்யும் ரிங்டோன் கேக்குது. உனக்கு நக்கலா தெரியுதா? எதுக்குடா அவன் அடிச்சான்? டேய் அடிக்கிறவன்ட்ட வாட் இஸ் தி ரீசன் நட கேட்க முடியும். குடுக்கறத சந்தோஷமா வாங்கிட்டு வர வேண்டியதுதான். ஏய் உங்களுக்கு இதெல்லாம் விளையாடுற நேரமாடா? பாவம் இவ்ளோ கார்த்திக் கிட்ட பேசி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு நினைச்சா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல ஸ்வேதா சீரியஸாவே போயிட்டு இருந்துச்சுல, அதான் லைட்டா காமெடி பண்ணி ட்ராக்க மாத்தலான்னு பார்த்தேன். ரெண்டு பேரும் பேசி ஒன்னா சேருவாங்கன்னு பார்த்தா இப்படி அவன் எழுந்து போயிட்டானே. ஸ்வேதா நான் என்ன சொல்றேன்னா, ஆமா பாட்டி வடை சுட்ட கதை சொல்றாரு, நல்லா கேர்ஃபுல்லா கேட்டு நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வா. மன்னிச்சிருமாப்ல, மறுபடியும் பழைய இடையில தான் சொல்ல போறேன். ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாடன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம பேசுறது. ஏண்டா பண்றதெல்லாம் நீங்க ரெண்டு பேர் பண்ணிட்டு பாட்டி சொன்ன பழைய பழமொழி சொல்லிட்டு இருக்கீங்களா? ஜெயா பிரச்சனையே உங்க ரெண்டு பேரை சுத்தி தான் போய்கிட்டு இருக்கு. ஏதாவது பேசு. என்ன பேசுறது? எதை பத்தி பேசுறது? ஐயய்ய ஜெயா உன்னை நீயா நானா அவளை கலந்துக்கவா கூப்பிட்டாங்க? எதை பத்தி பேசுறதுன்னு கேக்குற? உங்க பிரச்சனையை பத்தி பேசுமா. ஜெயா இங்க பாரு, இதோட இந்த ப்ராப்ளம் பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னா அது உங்க ரெண்டு பேர் கையில தான் இருக்கு. ஆமா ஜெயா, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும். நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதை பார்த்து நாங்களும் சந்தோஷமா இருக்கணும். போய் கார்த்திக் கிட்ட பேசு. ஜெயா இன்னைக்கு வேணா, நாளைக்கு போய் பேசு. கார்த்திக், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கார்த்திக், உன்கிட்ட தான் நான் பேசுறேன். ஏய் போடி. போக மாட்டேன். நான் போனதுக்கப்புறம் நீ எல்லார்கிட்டயும் நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு தெரியறதுக்கா? நான் கோவமா இருக்கேன், போயிடு. நான் அதுக்கும் மேலே கோவமா இருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்போ நீ இவ்வளோ கோவமா இருக்க? என்ன உனக்கு மட்டும்தான் கோவம் வருத்தம் இல்லாமா? எனக்கு இல்லை, நானும் தாண்டா தவிச்சிட்டு இருக்கேன். இன்னும் உன் பேச்சை கேட்டு எமர நான் ஒன்றும் பழைய கார்த்தி இல்லை. கிளம்பு. அதான் எனக்கே தெரியுமே. பழைய கார்த்தி என்னை பற்றி இப்படி யோசிக்க மாட்டான். யாராவது என்னை பற்றி சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். அவன் முட்டாள். அவன் இல்லை, இவன் தான். இதெல்லாம் தேவையில்ல, கிளம்பு. உன் மனசை தொட்டு சொல்லுடா, நீ இன்னும் என்னை லவ் பண்ணலன்னு. ஆனால் ஒரு விஷயம், நான் இன்னும் உன்னை இன்னும் ஒன்று ஏன் சொல்ல உறுத்துதில்ல? போடா லூசு. ஏன் சொன்னாதான் உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா? ஜெயா, ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் வேணாம். பேசாம கிளம்பு. நான் உன்கிட்ட பழகினதெல்லாம் போயாடா. எப்படிடா உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? நீ தான் பேச வச்ச. இதுக்கு மேலேயும் பேசுவேன். வேணாம், கிளம்பு. என்னடா பேசுவ? பேசுடா. நீ இப்படி பேசாமல் கொள்றதை விட இது எவ்வளவோ பரவாயில்ல. பேசு. உனக்கு அமெரிக்கா மாப்பிள்ள வேணும்னா அவன் கூடயே போய் தொலை. அவன் உனக்கு கார் வாங்கி தருவான், டைமண்ட் ரிங் வாங்கி தருவான். என்னால் அதெல்லாம் வாங்கி தர முடியாது. என்ன மாதிரி உன்னை இவன் இல்லை, வேற எவனாலையும் பார்த்துக்க முடியாது. பேசி முடிச்சிட்டியா? ஒரே ஒரு நிமிஷம் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு கார்த்திக். இன்னைக்கு கூட காலேஜ் வரக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி தான் நான் வந்திருக்கேன். இப்போ என்ன செய்ய சொல்கிறேன்னு சொல்லு, நான் செய்ய தயாராக இருக்கேன். டேய் உன்னதாண்டா, நீ வேணுன்றதுனால தானே நீ பேசுகிறதெல்லாம் இவ்வளோ நேரம் நின்று கேட்டுட்ருக்கேன். நான் வேணுமா வேணாமான்றத நீ தான் முடிவு பண்ணணும். ஏன்டா பாலா, சொல்லு. ரொம்ப நாள் கழிச்சு ஜெயாவும் கார்த்தி மீட் பண்ணிக்கிறாங்களே, ஆமா, அவங்க என்ன பேசிப்பாங்க நினைக்கிறேன்? தயிர் சாதத்துக்கு சைடிஸ் ஊறுகாவா இல்ல உப்பு கருவாடான்ற தலைப்புல பேசுவாங்க. யாரா அவன்? என்னடா பேசுவாங்க? நீ சாரதா படம் பாத்திருக்கியாடா? ஆமா. அந்த படத்துல SSR விஜயகுமாரி எப்படி பாட்டு பாடி ஃபீல் பண்ணுவாங்களோ அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி ஃபீல் பண்ணுவாங்க?
ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவள் அவளை மறந்து விட்டால் அந்த நிலைமையின் பெயர் என்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அந்த பெண்மையின் நிலை என்ன? மௌனம். இப்படித்தான் சைலண்டா இருப்பாங்க. போடா டேய். ம்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு நாள் பிரச்சனைனாலே அடுத்த நாள் மீட் பண்றப்ப என்ன சைலண்டாக இருக்காங்க, பயங்கர வயலண்டா இருக்காங்கடா. அப்ப என்ன பேசுவாங்க? லவ்னா முதல்ல சண்டை வரும், அப்புறம் பேசாமல் இருப்பாங்க, அப்புறம் திருப்பி சமாதானம் ஆயிடுவாங்க. முதல்ல யார் பேசுறதுன்னு ஒரு ஈகோ வரும், அப்புறம் யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுப்பாங்க. இதாண்டா நடக்கும். அப்படி பேசியும் மறுபடியும் சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னா ஆண்டவா, தயவு செய்து அந்த மாதிரிலாம் பண்ணிடாதப்பா. அப்புறம் அந்த கார்த்தி பையன் ஜெயாவை பத்தி தினமும் பேசி எங்களை கழுத்த இருப்பான். ஸ்டூபிட் மாதிரி பேசாதீங்கடா. நாங்க என்னைக்கு ஸ்வேதா இன்டெலிஜென்ட்டா பேசியிருக்கோம்? வாய் மூடுங்கடா. எப்ப பாரு நெகட்டிவாவே யோசிக்கிறது, பாசிட்டிவா திங்க் பண்ணவே மாட்டீங்களா? இப்ப நான் வந்து கார்த்திக், காத்தாடி, ஜெயா, இப்ப அவங்க 2 பேரும் என்ன பேசுவாங்கன்னா, கார்த்திக், நான் உன்னதானே லவ் பண்றேன், ஆனா அந்த அமெரிக்கால இருந்து அந்த சந்திர குரங்கு வந்துட்டான், இப்போ என்னடா பண்றது? மாப்பிள்ள அதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவேன்? கவலைப்படாத ஜியா, குரங்கு வித்தை காட்டுறவனை கூட்டிட்டு வந்து அந்த சந்துரு குரங்கு ஜூல் அடைச்சிடலாம். டே கார்த்தி, அப்படி இந்த சந்திர குரங்கு ஜூல அடைச்சாலும் எங்க வீட்ல இருக்க 2 குரங்குங்க சும்மா இருக்காதுங்கடா. யாரு ஜியா? உங்க அப்பாவும் அம்மாவுமா? அந்த குரங்குங்க தான். ஆமா கார்த்திக், உன்னை நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். உன் லவ் மேட்டர்ல உன் தங்கச்சி ஜோதிகாக்கு ஏன்டா அவ்வளோ அக்கறை? அப்பதான் ஜெயா அவ ரூட்டு கிளியர் ஆகும். உன்னால அவளும் சாப்பிட்றது இல்லையாமே, கேள்விப்பட்டேன். யாரு? அவளா? எங்க சாப்பாட்டையும் சேர்த்து அவளே சாப்பிட்டுருவா ஜெயா. அவளை போய் போதும், வேற யாரும் பாக்கி இல்ல. எப்படியோ கார்த்தியும் ஜெயாவும் ஒன்னு சேர்ந்தா போதும். நம்ம இமேஜினேஷன்லாம் ரொம்ப நல்லா தான்டா இருக்கு. 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பேச போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரில.